வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கைரளி சமையல். இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கேரளாவில் எப்படி ட்ரெடிஷ்னலாக பீஃப் ஃப்ரை பண்ணுறாங்கங்கிறது செஞ்சு காமிக்கிறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய வடை இரும்பு வடை. அந்த வடை தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் கொத்துன்னு சொல்லுவாங்க. தேங்காய் பல்லாக இப்படி வெட்டிட்டு அது நல்ல தின்னாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச் அந்த அளவு நல்ல தின்னான தேங்காவாக வெட்டி ஒரு 1/2 இன்ச் இவ்வளோதான் இருக்கும். இதை நல்ல டீப் ஃப்ரை பண்ணுறது. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வறுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகும்ல. அதனால் இந்த எண்ணெயிலேயே தான் மற்ற மசால்கள், வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் வணக்க வேண்டியது இருக்குது. அதனால் இதை நல்ல டீப் ஃப்ரையை பண்ணி எடுக்கணும். இப்போ இது நல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு கரெக்டாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த ப்ரௌன் ஆனால் போதும். இதை எடுத்துடணும். அப்புறம் அதே எண்ணெயில் கடுகு தாளிச்சிடுறதுனா தாளிச்சிடலாம். ஆனால் நான் கடுகுக்கு பதிலாக நான்வெஜ்ஜாக இருக்கிறதுனால சோம்பு தான் போடுறது. சோம்பு போட்டு தாளிக்கிறது. தாளிச்சிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு மிக்சியில் ஒன்று சுற்றி கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதை போட்டு வணக்கணும். அது ஒரு 2 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறமேலு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணது அதை சேர்க்குறோம். ஒரு கிலோ பீஃபுக்கு 1/2 கிலோ வெங்காயம். 1/2 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு ஒரு கைப்பிடியை மாற்றி வச்சுட்டா போதும். அதுக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துனா போதும். அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அடுத்தது கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் முக்கால்வாசி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் கொத்து இருக்குல்ல, தேங்காய் பீசஸ் அதை இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா போட்டு வணக்கிட்டேன். இப்போ மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா, குருமிளகு பொடி இதுதான் காமன். வீட்லேயே எல்லோரும் அரைச்சி வச்சுக்குவாங்க. அதை சேர்த்துறது. நான் இன்றைக்கி அதே ஃபார்மில் ஒரு மீட் வாலத்து மசாலான்னு ஈஸ்டனோட கம்பெனியோடது ஒன்று சேர்த்துறேன். நமக்கு இந்த பேக்கெட்டில் சேர்த்துனா தானே அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துறேன், 2 பெரிய ஸ்பூன். இதெல்லாம் அந்த காலத்தில் அமெரிக்காவிலேருந்து என்னோடய மதர்-இன்-லாக்கு அவங்க அண்ணன் பிள்ளைக்கெல்லாம் கொண்டு வந்த ஸ்பூனுங்க. இது ஒரு மாதிரி நல்ல பெரிய ஸ்பூன். அப்போ அந்த ஸ்பூனில் தான் நான் சேர்த்திருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 1.5 புளிக்கரண்டி. பேசிக் இது தான். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா. எல்லார் வீட்லேயும் இது காமன். எவ்வளோ பெரிய பணக்காரங்க ஏழை அப்படின்னு இல்லை, எல்லோரும் எவ்வளோ ட்ரெடிஷ்னலான ஒரு ஐட்டமை தான் அவங்க பண்ணுறது கேரளா பீப்புள். அப்போ எல்லோரும் பொடி பண்ணி வச்சுக்குவாங்க. நான் இதில் கரம் மசாலா மாத்திரம் எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் சேர்த்தலான்ட்டு இருக்கிறேன். 1 ஸ்பூன் இல்லை, 2 ஸ்பூன் சேர்த்தலாம். அது ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த மாதிரி சோம்பு, சீரகத்தை தவிர மற்ற எல்லா ஸ்பைசஸும் சேர்த்தி
நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிறது. மல்லியும் அப்படி தான், வருஷத்துக்கு வேண்டிய மல்லியும் மிளகாயும் இப்படி எல்லாரும் பொடி பண்ணி வச்சுக்குவாங்க. அடுத்தது வந்து பீஃபு. இந்த பீஃபு வந்து இன்றைக்கி ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஏறக்குறைய 1 இன்ச்சு நீளம் 2 இன்ச் அகலத்தில் தான் இன்றைக்கி கிடச்சிருக்குது. இப்படி கிடச்சதுனாலும் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து இதை 4 பீஸ் ஆக்குவோம். இவ்வளோ பெருசை வந்து 4 பீஸாக ஆக்குறது தான் வந்து இன்றைக்கி ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஏறக்குறைய 1 இன்ச்சு நீளம் 2 இன்ச் அகலத்தில் தான் இன்றைக்கி கிடச்சிருக்குது. இப்படி கிடச்சதுனாலும் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து இதை 4 பீஸ் ஆக்குவோம். இவ்வளோ பெருசை வந்து 4 பீஸாக ஆக்குறது தான் வழக்கம். இதை 1 இன்ச்சு பீஸை அதை பகுதி ஆக்குறது. இதை இதில் போட்டுக்கலாம். இது கழுவி இந்த மாதிரி ஓட்டை பாத்திரம் இருக்குல்ல, அதில் போட்டு வச்சிடுறது. அப்போ அந்த பிளட்டோட தண்ணி இருக்கும்ல, கழுவின தண்ணி, அதெல்லாம் அப்படியே ட்ரைன் ஆகி போயிடும். இப்போ வந்து இதை ஒன்று கிளறலாம். இப்போ நான் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூனு குருமிளகு பொடி சேர்த்துறேன். அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் சேர்த்துறது தான் ஒன்று கூட டேஸ்ட்டு. கடைசியில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது செய்கிறது தான் ஒன்று கூட டேஸ்ட்டு. ஆனால் நான் இப்போயே சேர்த்துடுறேன். இனி இது இப்படியே இருந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 விசில் 6 விசில் விட்டால் போதும். அதுவும் கூட செஞ்சிடலாம். இப்போ நான் வந்து அதை ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டேன். இனி வந்து இதை மூடி வச்சு ஒரு 5 விசில் 6 விசில் விடலாம். விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். வேகணும், குக்கரில் இருந்து வேகணும். குக்கரை அடைக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன பப்பாளி காயை அதில் போட்டு வேக வச்சாலும் நல்லா சாஃப்டாகும் பீசஸ்ஸு. அதே சமயம் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். பப்பாளி காயை வந்து சும்மா அந்த பால் வந்து வெளியில் வர மாதிரி மேல்ட்ட அப்படி அதை கீறணும், கிழிச்சு விடணும். அப்போ அந்த பால் வந்து வெளியில் வருமில்ல, அப்போ அந்த பாலோட இது தான் சாஃப்டாக்குறதும் டேஸ்ட்டு கொடுக்குறதும். இது இப்போ ராத்திரிங்கிறதுனால நான் பறிக்கிறதுக்கும் விட்டுட்டேன். ராத்திரி போய் பறிக்கவும் முடியாது. அதனால் நான் பப்பாளிக்காய் போடல. இனி வந்து அடுத்தது கறி வெந்ததுக்கப்புறமேல ஒரு சின்ன வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டோம். ஆனால் இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடு. பெரிய வெங்காயத்தை நல்ல நீளமாக சின்ன கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலாம் அதை வணக்கணும். வணக்கினதுக்கப்புறமேலு வெந்த கறியை தவாவில் போட்டு, பழைய தோசைக்கல்லாம் இருக்கும்ல, இரும்பு தோசைக்கல்ல, அதில் போட்டு தீ கம்மியாக வச்சுட்டு ஃப்ளேமை வந்து சின்னதாக வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதுலேயே இருக்கும். இடையில கிளறி கொடுத்தா போதும். அப்போ வந்து பீஃப் ரோஸ்ட் ரெடி ஆகும். அது எப்படின்னா ஒரு பீஸாக நல்லா கருப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து குக்கர் வந்து திறந்துட்டேன். ஒரு 18-20 விசிலில் தான் கறி வெந்துச்சு. ஒரு ஸ்பூன் தண்ணி கூட சேர்த்தாம தான் கறியை வேக போட்டது. ஆனால் அதில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். இந்தளவு தண்ணி இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது. கறியிலேருந்தே வந்தது. நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு தவா வச்சுட்டு அந்த பெரிய வெங்காயம் வணக்கினது
கருவேப்பிலை இதை போட்டிருக்கேன். இனி வந்து இந்த கறியை வந்து இதில் போடணும். செய்கிற அன்னைக்கு இந்த தண்ணியை வந்து நல்லா சுண்ட வச்சு எடுக்கலாம். தண்ணியை வந்து சுண்ட வச்சு இந்த கறியை இன்றைக்கி இப்படியே சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி சோறுக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு அப்புறமேல இந்த கறி இப்படி ஆயிருக்கு. ஒன்று தொடாமல் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் விட்டோம்னா இதை விட சூப்பராக அது ரோஸ்ட் ஆகும். இதுவே போதும், தாராளம். வேணும்னா கொஞ்சம் கூட கருப்பாகலாம். இந்த டைமில் கொஞ்சம் குருமிளகு பொடி போட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப சூப்பராக ரோஸ்ட் ஆகிக்கும். நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டியான சாப்பாடு செஞ்சு டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமேலு இப்படி இருக்கும். நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டு காமிக்கிறேன்.